100 சைக்காலஜிக்கல் டிப்ஸ். இன்னைக்கு 54வது டிப்ஸ். நிறைய பேர் குடிக்கிறவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்களேன், ஏங்க குடிக்கிறீங்க அப்படின்னு. சார் என் வீட்டில் பிரச்சனை, எனக்கு 1000 வலிகள், மன அழுத்தம், இதெல்லாம் என்னால் சமாளிக்க முடியாம தான் நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் மறக்கிறதுக்காக தான் நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆல்கஹால் நம்ம உடம்புல இருக்கும்போது எந்த பிரச்சனையுமே நமக்கு தெரியாது. ஸோ ஆப்சென்ட் ஆயிடும். இல்லைன்னா அந்த பிரச்சனை எஸ்கேப் ஆயிடும். இதுக்கு பேர் தான் எஸ்கேப் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்மளை எந்த அளவுக்கு பாதிப்படைய வைக்கும் அப்படின்னா, நீங்க எந்த அளவுக்கு குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த எஸ்கேப் மெக்கானிசம் உங்களை ஆக்டிவேட் பண்ணும். ஸோ அந்த நேரத்துல அந்த பீரியட்ல அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு பெருசா கண்ணுக்கு தெரியாது. ஆனா அந்த போதை இறங்கின பிறகு அந்த பிரச்சனை இதை விட பெருசா தெரியும். அதனால குடிக்கிறதுனால எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியும்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. குடிச்சா எந்த பிரச்சனையும் தீந்துரும்னு நினைக்காதீங்க. ஸோ குடிப்பழக்கத்தினால பிரச்சனைகள் அதிகமாகும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்படுவோம். அதனால குடிப்பழக்கம் இல்லாம எந்த ஒரு பிரச்சனையும் எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. எப்படி அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் உங்களால அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவர முடியலன்னா யாரோட உதவியாவது நாடுங்க. பட் குடிதான் ஒரு தீர்வு அப்படின்றத மட்டும் மைண்ட்ல வச்சுக்காதீங்க. குடிப்பழக்கம் இல்லாத வாழ்க்கை, உடல் ஆரோக்கியமான, மனம் ஆரோக்கியமாக, குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழலாம் குடியற்ற வாழ்க்கையில. நன்றி.